தேங்க்யூ. அப்படி நல்ல நாம மகிமை பெறுவதாக. ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி சொல்றோம். ரோமர் அந்த புஸ்தக இன்னைக்கு நம்ம ரோமன்ஸ் அதை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகம். ரோமன்ஸ் வந்து அற்புதமான ஒரு புஸ்தகம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த 16 அதிகாரத்துக்குள்ளாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் பாவம், அதுல இருந்து வரக்கூடியதான பாவத்திலிருந்து பெறக்கூடியதான மீட்பு, ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில தேவன் கொடுக்கிறதான வரங்கள், அப்புறம் தேவனுடைய சபைக்காக, தேவனுடைய குடும்பத்திற்காக, தேசத்திற்காக நம்ம 16 அதிகாரத்திற்குள்ளாக ஒரு முழு பகுதியையும் இதுல சொல்லியிருப்பார். சுவிசேஷங்களை பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஊழியம், பாடு, மரணம், உயிர்த்தெழுதலோட முடிச்சிருப்பாங்க. அந்த 3+ சினாப்டிக் காஸ்பல் அண்ட் யோவான் சுவிசேஷ புத்தகத்தோடு பார்த்தோம்னா அதோட முடிஞ்சிருக்கும். ஆனால் பவுல் மாத்திரம் பாவத்தை நெருக்கமாக அவர் கண்டு பேசுகிறதை பார்க்க முடியும். அதுல இருந்து வரக்கூடிய மீட்பு, ரட்சிப்பை குறித்தும் பேசுறாரு. அதற்கு பின்பாக நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை தொகுத்து இந்த 16 அதிகாரத்திற்குள்ளாக அற்புதமா அங்க பவுல் பேசி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். எனவே இது ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். என்னன்னா, கொஞ்சம் அந்த பகுதியை பவுல் எப்படி எழுதியிருக்கிறார், எப்படி கையாண்டு இருக்கிறார் என்பதை கொஞ்சம் உற்று கவனித்தோமானால் இந்த புஸ்தகம் நமக்கு ரொம்ப அற்புதமாக நமக்கு புரிய கிடைக்கும். ரோமருடைய புஸ்தகத்தை நம்ம பார்த்தோமானால் 5வது சுவிசேஷ புத்தகமாக இந்த ரோமர் புத்தகத்தை பவுல் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த புஸ்தகத்தை போது இவர் ஸ்தாபித்த சபை கிடையாது. அதனால் இந்த சபைக்கு போக வேண்டும் என்று விருப்பம் உடையவர் என்பதை நம்ம கவனிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இது ஸ்தாபித்த ஒரு சபை கிடையாது. ஆனா பவுல் இந்த ரோமாபுரிக்கு போக வேண்டும், ரோமாபுரி சபையை காண வேண்டும் என்று சொல்லி விருப்பம் உடையவர் என்பதை நாம கவனிக்க முடியும். எனதான் பவுல் வந்து பார்க்காத, அதாவது அந்த ஜனங்களை போய் பார்க்கல, அந்த இடத்துக்கு இன்னும் பவுல் போகல, இங்க இருந்து அந்த ஜனங்களை தன்னுடைய மனதிலே வைத்து எழுதக்கூடிய ஒரு அற்புதமான பார்க்க முடியும். அப்படிதான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கொரோனா நாட்கள்ல இந்த புஸ்தகத்தை மையப்படுத்தி தான் அவங்க என்ன ஆன்லைன் வகுப்புகள் நம்மளால எடுக்க முடியும். எப்படி பவுல் ரோமாபுரியை பார்க்காம ரோமாபுரியில உள்ளதான காணாமல் எப்படி அந்த சபைக்கு அவர் கடிதம் எழுதி அந்த ஜனங்களை அவர் உற்சாகப்படுத்தினாரோ, அல்லது சபைக்கு இப்படி ஒரு பெரிய கடிதத்தை அவர் எழுதினாரோ, அது போல முகமறியாமலும் நாம் ஆன்லைன் மூலமாக நாம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் என்பதை அப்போதான் அந்த கொரோனா பீரியட்ல இந்த ஆன்லைன் வகுப்புகளை அதன் மூலமாக தான் அந்த காரியத்தை கற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கிறோம். சரி, ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷனுக்கு பின்னாடி நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். நிறைய கருங்களை நாம் கற்றுக்கொள்ள நாம் இன்றைக்கு இருக்கிறோம். இப்ப நீங்க கற்றுக்கொண்டதுல ஏதோ மாத்தி வைக்கும் போது கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி அதுல ஒரு கால் வந்துட்டு. சரிங்க ஐயா. இப்போ இந்த ரோமருடைய புஸ்தகத்துல ஒரு சுருக்கமா நீங்க படிச்சதுல ஒரு 3-4 லைன் அதை ஒரு உங்களுக்கு என்ன அதுல இருந்து உங்களுக்கு காரியத்தை கற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கறத ஒரு லேசா ஒரு சின்ன சம்மரியா சொல்லுங்க பார்ப்போம். போன வகுப்புல கல்லூரிக்குள் வந்திருக்கும் பொழுது ஒரு சம்மரியா என்ன காரியம் உங்களுக்கு நீங்க கற்றுக்கொண்டீங்க அப்படின்றத ஒரு சின்ன சம்மரியா சொல்லுங்க. நம்ம வேகமா அடுத்தடுத்து உள்ளுக்குள்ள போயிடுவோம். ரோமருக்கு எழுதின நிருபத்துல 2 விதமான கூட்டத்தார் இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அதுல இருந்த யூதர்கள்,
புறஜாதியார்களை இந்த விருத்த சேதனம் பண்ணால் மாத்திரம்தான் நீங்க உள்ள இருக்க முடியும்னு சொல்றதும், உணவு கட்டுப்பாடு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றதும் அதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோங்க. அதே போல அங்க இருக்கிற கூட்டங்கள் பவுல் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து அங்க போய் ஊழியம் செய்யறதுக்கு ஆசைப்பட்டார். அதாவது யூதனாய் பிறந்த அவர், எபிரனாய் இருக்கிற அவர் ரோமாபுரியினுடைய பின்னணியத்துல வாழ்றதும், கிரேக்க ஊர்ல இருக்கிறதும், இந்த மூணும் கலந்த மாதிரி இருந்தாலும் அவர் தன்னை எபிரேன் என்று சொல்லிக்கிறார் என்பதை படிச்சோம். இந்த எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு, இந்த எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்கிறீர்கள் அப்படிங்கிறத அந்த வகுப்புல நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா. பாஸ்டர். ஓகே, தேங்க்ஸ் ஐயா. பரவாயில்ல, ஓரளவுக்கு உங்களுக்கு இப்படி கிடைச்சிருக்கு. குட். சரி, நாம இத ரொம்ப அற்புதமான புஸ்தகம் சொன்னதற்கு காரணம் என்ன அப்படின்னா சொன்னேன், பாவத்தை சொல்லி முடிக்கிறது, ரட்சிப்பை சொல்லுகிறது, ரட்சிப்பை சொன்ன பின்பாக வரங்களை சொல்லுகிறது, வரங்களை சொன்ன பின்பாக ஊழியத்தை சொல்லுகிறது. அதோடு மாத்திரம் பவுல் முடிக்காதபடி ஊழியம் செய்தவர்களுக்கு வரக்கூடியதான கணத்தையும் அவர் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அந்த 16 அதிகாரத்திற்குள்ளாக எல்லாவற்றையும் மிக தெளிவாக பவுல் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், கொரிந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 3வது மிஷனரி பிரயாணத்துல இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறதாக நம்ம பார்க்க முடிகிறது. கொரிந்துல இருந்து இந்த பவுல் இந்த ரோமாபுரியில் உள்ள மக்களுக்கு அவர் எழுதுறேன்னு சொன்னேன். பவுல் இந்த ஜனங்களை பார்க்கவில்லை, இந்த பகுதிக்கு இன்னும் போகல. ஆனாலும் பவுலுடைய இருதயத்துக்குள்ள இருந்ததான ஒரு பெரிய தாக்கம், ரோமாபுரிக்கு போக வேண்டும், அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சியோடு கூட இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறதை நாம பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16 அதிகாரங்கள் கொண்டதான இந்த புஸ்தகமானது 433 வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறதை பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் 57, 58 இந்த கால பகுதியில இந்த ரோமர் புஸ்தகத்தை அவர் எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்போ இந்த புஸ்தகத்தினுடைய தலைப்பு அல்லது காரிய தீம் என்னன்னா நீதிமானாக்கப்படுதல் என்பதை பார்க்கிறோம். சரி, ரோமர் புஸ்தகத்துல என்ன சொல்றாங்க நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தது போல இங்கும் நம்ம பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான 3 விதமான பாவங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆதாமின் பாவம், இன்ஹெரிட்டட் சின், ஆதாம் வழியாய் வரக்கூடியதான பாவம் ரோமர் 5ஆம் அதிகாரத்துல பவுல் அங்கே எழுதுகிறதை பார்க்க முடியும். 2வது பெற்றோர்கள் வழியாய் வரக்கூடியதான பாவம், தாவீது சொல்றார், சங்கீதம் 51:5 சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் என்று அங்கே தாவீது சொல்லக்கூடியதான இம்ப்யூட்டட் சின் என்பதையும் பார்க்கிறோம். 3வது பர்சனல் சின், தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் செய்யக்கூடியதான பாவங்கள். 1 யோவான் 1:7 நமக்குள் பாவம் இல்லை என்போமாகில் நாம் அதாவது இல்லை என்போமாகில் நாம் பொய்யராக இருக்கிறோம் என்று யோவான் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ இன்ஹெரிட்டட், இம்ப்யூட்டட், பர்சனல், ஆதாமின் வழியாய் வரக்கூடிய பாவம், பெற்றோர்கள் வழியாய் வரக்கூடியதான பாவம், தனிப்பட்ட பாவம். இந்த 3 பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மன்னிப்பதை நாம் பார்க்கிறோம். அது போல ரட்சிப்பை குறித்து ரோமர் புஸ்தகத்துல வாசித்தோமானால் அது போல 3 விதமான ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பையும் அவர் சொல்லுகிறார். ரோமர் புஸ்தகத்துலதான் இந்த 3 விதமான ரட்சிப்பின் காரியத்தையும் சொல்லுகிறார். ரட்சிப்பு என்பது முதல்ல நமக்கு ஏற்படக்கூடிய ரட்சிப்பு கூட இருந்துதான். முதல்ல ஆவியின் வழியாக தான் தேவன் நமக்குள்ள உள்ள வரார். ஆவியின் வழியாய் வந்து சரீரத்தை அவருடைய சரீரத்தின் அவயங்களாக மாற்றுகிறார். தேவனுடைய வழி என்னன்னா ஆவி, ஆத்துமா, சரீரம். அதே போல பிசாசு எந்த வழியா உள்ள வரான் அப்படின்னா மனிதனுடைய சரீரத்தின் வழியா ஆத்துமாவை கெடுத்து தேவனோடு கூட இருக்கிற தொடர்பை துண்டிக்கிறான். அதான் வித்தியாசம். தேவனுக்கும் சாத்தானுக்கும் என்ன வித்தியாசம்? தேவன் ஆவின் வழியாய் உள்ளே வந்து ஆத்துமாவிலே குடியிருந்து சரீரத்தை பரிசுத்தப்படுத்துகிறார், அவருடைய அவயங்களாய் மாற்றுகிறார். ஆனால் பிசாசு என்ன செய்யறான்? சரீரத்தின் வழியாக, ஐம்புலன்கள் வழியாக, சரீரத்தின் வழியாக உள்ள வந்து ஆத்துமாவை கெடுத்து தேவனுக்கும் இருக்கிற தொடர்பை துண்டிக்கிறான். அப்போ இந்த காரியத்தை தான் பவுல் என்ன எழுதுறாருன்னா, இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி என்னன்னா, நமக்கு முதல்ல ஏற்படக்கூடியதான ரட்சிப்பு ஆவியில ஏற்படுது, நீதிமானாக்கப்படுதல், ஜஸ்டிபிகேஷன் சொல்றாங்க. ஆவியில நமக்கு அது என்னன்னா கொஞ்சம் கூட்டியோ குறைத்தோ அல்ல. ஒரு 50% ஆண்டவனை ரட்சித்தார், 50% நான் பாவியா இருக்கிறேன் என்பதல்ல.
என்னைக்கு இயேசு நம்முடைய வாழ்க்கையில வருகிறாரோ அன்றைக்கு நாம் 100% நீதிமானாக்கப்படுகிறோம். அதுல எந்த விதமான நமக்கு சந்தேகமும் இருக்கக்கூடாது என்பதை பவுல் மிக அழகாக எழுதுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவர் பிரவேசிக்கிற பொழுது கொஞ்சமாக அல்ல, பாதியாக அல்ல, மாறாக முழுவதுமாக மனிதனை அவர் நீதிமானாக்குகிறதை பார்க்க. நான் ஒரு நாளிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நீதிமானாக்கப்பட்டேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்ன செய்யறாருன்னா சான்டிபிகேஷன். சான்டிபிகேஷனா என்ன செய்யறாருன்னா நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், நீதிமானாக்கினார். இப்போது என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்கிறார். மூன்றாவது ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. இயேசு வருகிற பொழுது இந்த சரீரம் மறுரூபமாகும் பாருங்க, அதுதான் இந்த குளோரிபிகேஷன் சொல்றாங்க. இந்த மூன்று காரியங்களையும் பவுல் இந்த ரோமர் புஸ்தகத்தில் எழுதுகிறார். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், மறுரூபமாக்கப்படுதல். அதுதான் ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஜஸ்டிபிகேஷன், சான்டிபிகேஷன் அந்த குளோரிபிகேஷன் என்பதை பவுல் இந்த புஸ்தகத்தின் வழியாக தெளிவுபடுத்துகிறார் என்பதை நாம கவனிக்க முடிகிறது. சரி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம எப்படி நீதிமானாக்குறார்? இந்த நீதிமான் இந்த 16 அதிகாரத்துல திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா நீதிமானாக்கப்படுதல், நியாய பிரமாணம். பாவத்தை நிறைய சொல்லியிருப்பார். பாவம், நியாய பிரமாணம், கிருபை, நீதிமானாக்கப்படுதல். என்னென்ன சொன்ன பாருங்க, பாவம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாவத்திற்கு அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் நியாய பிரமாணத்தை நிறைய பேசியிருக்கிறாரு. நீதிமானாக்கப்படுதல் எதன் வழியாக? கிருபையின் வழியாக. இந்த வார்த்தையை தொடர்ந்து பவுல் பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். இந்த 16 அதிகாரத்துல தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா பாவம், நியாய பிரமாணம், கிருபை, நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிற இந்த காரியத்தை பவுல் தொடர்ந்து இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதுல நீதிமான், அதாவது இந்த பகுதி எப்படி நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம், சில காரியத்தை கவனிச்சு நம்ம அதிகாரத்தினுடைய மொத்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டையும் பார்த்துட்டு அப்புறம் தனித்தனி அதிகாரமாக நம்ம கற்றுக்கொள்ளுவோம். முதல்ல பாக்குறோம் தேவன் நம்ம எப்படி நீதிமானாக்குறார் அப்படின்னு சொல்றாருன்னா 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படியாக கிருபையினால் தேவன் நம்மை நீதிமானாக்குகிறார். அந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி தேவன் நீதிமானாக்கிறார்? ரோமருடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படியாக கிருபையினால் தேவன் நீதிமானாக்கிறார். அடுத்து 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின்படி தேவன் நமக்கு அவருடைய நீதி நமக்கு கொடுத்து, அவருடைய நீதி நம்முடைய நீதி அல்ல, தேவன் தம்முடைய நீதியை நமக்கு வழங்கக்கூடியவராக இருக்கிறார். 3:26 இந்த நீதிமானாக்கப்படுகிறோம் எப்படி? அடுத்த காரியத்தை சொல்றார். 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல தேவனுடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இதெல்லாம் பவுல் சொல்றார். நமக்கு அந்த நீதிமானாக்கப்படுகிறோம், நீதிமானாகிறோம் என்கிற காரியத்தை ஆண்டவர் எதன் வழியாக எப்படியெல்லாம் நமக்கு அந்த நீதிமானாகிறது அல்லது நீதிக்குட்படுத்துகிற காரியம் என்ன என்பதெல்லாம் சொல்றார். முதல்ல கிருபையினால், 2வது அவருடைய நீதி நமக்கு கொடுக்கிறாரு, 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படி ரத்தத்தினால் தேவன் நம்மை நீதிமானாக்கிறார், 4வது விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்கிற காரியத்தை நமக்கு அதை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இதுதான் நம்ம பார்க்கிறோம். அதனுடைய காரியம் நாம பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நம்ம மற்ற காரியங்களை நீங்க படிச்சிருப்பீங்க. இதுல இருக்கக்கூடிய 16 அதிகாரத்தினுடைய தலைப்பு அல்லது 16 அதிகாரத்தினுடைய தொடர்பை புரிஞ்சுக்கிட்டாலே நாம ஈஸியா இந்த ரோமர் புஸ்தகத்தை வாசிக்க முடியும். 16 அதிகாரத்தை அதனுடைய தலைப்பு, அந்த அதிகாரத்தை 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம்னா அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு தலைப்பு, அதே போல ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதையும் பார்க்க முடியும். அதுதான் நம்ம இப்ப கவனிக்க போகிறோம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பார்க்கக்கூடிய காரியம், முதல் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா பவுலுடைய பவுலுடைய கவனத்துல பவுல் ரோமாபுரியில் இருக்கக்கூடிய மக்களை அறிந்தவராக அல்லது புரிந்தவராக அவருடைய நினைவுக்குள்ள வருகிறதான காரியம் என்னன்னா, இந்த ரோமாபுரியில் இருக்கக்கூடிய மக்கள் 2 கூட்டமா இருக்கிறாங்க. ஒண்ணு
யூதர்கள் ஆண்டவரை அறிந்து வந்தவர்கள், புறஜாதி மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கறது அவருடைய கவனத்துல இருக்கு. பொதுவா பவுல் இந்த புஸ்தகத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எல்லாருமே பாவிகள், அந்த பாவத்திற்கு பரிகாரம் இயேசு என்பதை சொல்லுவதற்காக ஒவ்வொரு அதிகாரமா அவர் கொண்டுட்டு போறார். முதல் அதிகாரத்துல புறஜாதி மக்களுடைய பாவத்தை எழுதுகிறார். ஏறக்குறைய ஒரு 24 விதமான பாவங்கள் அதற்குள்ளாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதலாம் அதிகாரத்துல புறஜாதி மக்கள் அந்த ஒரு கூட்டத்தை பார்க்கிறார். அவங்க செய்யக்கூடியதான அந்த பாவம், நம்ம மறுபடியும் 1ஆம் அதிகாரத்துக்கு வரப்போறோம். ஆனா ஒரு தலைப்பு என்ன கொடுக்குறோம்னா, முதல் அதிகாரத்துல முழுக்க முழுக்க புறஜாதி மக்களுடைய பாவங்களை அவர் எழுதுகிறார். அவங்க எப்படி என்னென்ன விதமான பாவங்களை செய்யறாங்க, ஏன் அவங்களுடைய இருதயம் இந்த நிலைமைக்கு போனது என்கிற காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கணித்தபடினாலே, அப்போ முதல் அதிகாரத்துல புறஜாதி மக்களுடைய பாவம், 2ஆம் அதிகாரத்துல யூதர்களுடைய பாவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்துல யூதர்கள் செய்யக்கூடியதான பாவம். அவங்க நியாயப்பிரமாணம் இருக்கு, ஆனா அவங்க பாவம் செய்தார்களா? ஆமா, நியாயப்பிரமாணம் அவர்களிடத்துல இருந்தாலும் அவர்கள் எப்படி பாவம் செய்தார்கள் என்கிறதை பவுல் அந்த 2ஆம் அதிகாரத்துல அவர் எழுதுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான வழிகளிலே அவர்கள் செய்யக்கூடியதான பாவத்தை அவர் அங்க எழுதுறார். 2ஆம் அதிகாரத்துல யூதர்கள் செய்யக்கூடியதான பாவம். 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, சங்கீதத்தை பயன்படுத்தி சொல்றார், எல்லாருமே பாவிகள் தான். அவன் யூதனா இருந்தாலும் பாவிதான், அவன் புறமார்க்கத்தனாக இருந்தாலும் பாவிதான், எல்லாருமே பாவிகள். ஏன்னா முதலாம் அதிகாரத்துல புறஜாதி மக்கள் செய்யக்கூடிய பாவத்தை எழுதுகிறவர் 2ஆம் அதிகாரத்துல யூதர்கள் நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தாலும், 613 கற்பனைகள் கட்டளைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்களும் எப்படி பாவம் செய்தார்கள், என்னென்ன காரியத்துல பாவிகளாக இருக்கிறார்கள் என்பதை பவுல் காண்பிக்கிறார். 3ஆம் அதிகாரத்துல அதனுடைய சம்மரியை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த 2 பேருடைய பாவம் எப்படி இருக்கிறது அப்படின்றத ஒரு சம்மரியாக 3ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களுடைய பாவங்களை எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. 4ஆம் அதிகாரத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, 4ஆம் அதிகாரத்துல சரி, இப்போ புறஜாதியாரும் பாவம், யூதர்களும் பாவம், எல்லாருமே பாவின்னு சொல்லிட்டு 4ஆம் அதிகாரத்துல கொண்டு வந்து யாரை காமிக்கிறார்னா, ஆபிரகாம காமிக்கிறார். ஆபிரகாமை ஏன் காமிக்கிறார் அப்படின்னா, ஆபிரகாம் விசுவாசம் என்பதை நம்ம கவனமா பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனை எப்படி விசுவாசித்தான், அதன் மூலமாக அவனுக்கு என்ன கிடைத்தது என்பதை விளக்கும்படியாக ஆபிரகாம கொண்டு வர. ஆபிரகாம கொண்டு வரதுக்கு காரணம், ஏன் எத்தனையோ பேர் விசுவாசம் இருந்தது, ஆனால் ஏன் ஆபிரகாமை ஆண்டவர் காமிக்கிறார் என்றால், ஒரு பகுதியை பார்த்தோம்னா ஆபிரகாம் ஒரு புறஜாதி மனுஷன். ஏன்னா பாபிலோன் தேசத்துல ஊர் என்கிறதான கல்தைய பட்டணத்துல அவன் வாழ்ந்ததுனால அவன் ஒரு புறஜாதி மனுஷன் என்பதை காண்பிக்கும்படியாக. ஏன் ஆபிரகாம கொண்டு வர்றாருன்னா, அவனும் ஒரு பாவி. எங்க இருந்தாரு? சந்திரதேவி எல்லைக்குள்ளாக அந்த நிம்ரோத் கட்டினதான பாபேல் கோபுரம் இருக்கிறதே, அந்த பகுதியில வாழ்ந்த ஒரு மனுஷன் தான். அவனும் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய மக்கள் மத்தியில் இருந்த ஒரு மனுஷன் என்பதை காண்பிக்கும்படியாக முதல் பகுதியில ஏன் அவன் யூதர்களுக்கு புறஜாதி மக்களுக்கு ஆபிரகாமை காண்பிக்கும்படியாக, எப்படி புறஜாதி மக்கள் பாவம் செய்தார்களோ அதே போல ஆபிரகாமும் ஒரு புறஜாதி மனுஷன் தான், அதனாலதான் அவனை ஒப்பிட்டு போய் 2வது அதிகாரத்துல ஆபிரகாம் யூதர்களுக்கு அடையாளமாக காண்பிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி? ஏன்னா ஆண்டுடைய அழைப்புக்கு பின்பாக அவன் தேவனுடைய பிள்ளையாக மகனாக மாறுகிறான். எனவே யூதர்களுக்கு தங்களுக்கு சொந்தம் கொண்டாடுகிறதான ஆபிரகாம் தகப்பன் என்று சொல்லுகிறார்களே, எனவே ஆபிரகாமை புறஜாதி மக்களுக்கும் யூதர்களுக்கும் இடையாக நிறுத்தி அவன் சொல்லக்கூடிய காரியம், புறஜாதி மக்களே, உங்களை போலதான் ஆபிரகாம் விசுவாசித்தான், என்னுடைய பிள்ளையாய் மாறினான். அது போல யூதர்களே, நீங்க பாருங்க, ஆபிரகாம் இவன் புறஜாதி மக்களாக இருந்தான், தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக எல்லைக்குள்ளாக வந்து தேவனை நம்பினபடினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்பதற்காக ஒரு பக்கம் ஒரு யூதனையும் இன்னொரு பக்கம் ஒரு புறஜாதி மனுஷனை நிறுத்தி 2 பேருக்கும் இடையில ஆபிரகாமை போல நீங்கள் ஆண்டவர் விசுவாசித்தால் உங்களுக்கு ரட்சிப்பு எளிது என்பதை காண்பிக்கும்படியாக ஆபிரகாமை கொண்டு வந்து காண்பிக்கிறார். அதை நம்ம இன்னும் படிக்க போறோம் ஆழமா. 5ஆம் அதிகாரத்துல ரைட், நான் ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறேன். யாரை விசுவாசிக்க போறீங்க அப்படிங்கிறத 5ஆம் அதிகாரத்துல கொண்டு வந்து ஆதாம காமிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஆதாம் வழியா தானே பாவம் வந்ததுன்னு சொல்றீங்க,
நீ புறஜாதி மனுஷனா இருந்தாலும் ஆதாம் வழியா தான் நீ பாவம். நீ யூதனா இருந்தாலும் ஆதாம் வழியாக தான் உனக்கு பாவம். இந்த ரெண்டு பேரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புறஜாதி மனுஷனா இருந்தாலும் யூதனா இருந்தாலும் உனக்குள்ள யார் வழியா பாவம் வந்ததுன்னா ஆதாம் என்பதை சொல்லுகிறார். அதனாலதான் இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை எழுதக்கூடியதான ஆக்கியோன் இயேசுடைய வாழ்க்கையை கொண்டு போய் ஆதாமோடு இணைக்கிறதை பார்க்க முடியும். மத்தேயு இயேசுடைய வாழ்க்கையை ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிப்பார். ஆனா லூக்கா மாத்திரம் இயேசுடைய வாழ்க்கையை ஆதாமோடு இணைக்கிறதை பார்க்க முடியும். அதனால புறஜாதி மக்களே, நீங்களும் இருந்தாலும் யூதர்களாக இருந்தாலும் இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவை, ஏன்னா ஆண்டவர் ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்படுகிறதே. அந்த ஆதாமின் சந்ததியில் வந்ததான புறஜாதி மக்களே, அந்த ஆதாமின் சந்ததியின் வழியாக வந்ததான யூதர்களே, நீங்க ரெண்டு பேரும் இரண்டாம் ஆதாமாகிய உடன்படிக்கை செய்ததான அந்த இயேசு மேல நீங்க உங்க நம்பிக்கை விசுவாசத்தை வைத்தால் உங்களுக்கு ரட்சிப்பு என்பதை என்ன செய்யறாருன்னா, அந்த ரெண்டு பேருடைய விசுவாசத்தை இழுத்துட்டு போய் இரண்டாம் ஆதாமாகி இயேசு மேல வைக்க சொல்றதுதான் இந்த 5ஆம் அதிகாரம். அப்ப 1ஆம் அதிகாரம் என்ன? பிரஜாதி மக்களுடைய பாவம். 2ஆம் அதிகாரம் யூதர்களுடைய பாவம். 3ஆம் அதிகாரம் எல்லாருமே பாவி என்கிறதை சொல்லி முடிக்கிறார். 4ஆம் அதிகாரம் ரட்சிப்பு நீதிமானாக்கப்படணும்னா ஆபிரகாம் என்பதை அடையாளப்படுத்தி 5ஆம் அதிகாரத்துல அந்த விசுவாசம், ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் எப்படி தேவன் மேல் வைத்தாரோ அது போல உங்க விசுவாசத்தை கொண்டு போய் 2ஆம் ஆதாமாகிய இயேசு மேல நீங்க வைக்கும் பொழுது ரட்சிப்புன்னு சொல்றாரு. அதுதான் 5ஆம் அதிகாரத்தினுடைய பகுதியாக இருக்கிறதை நாம பார்க்க முடிகிறது. 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் நம்ம கவனிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப எல்லாமே சொல்றாரு, தீர்வை சொல்லிட்டாரு. அப்போ 6ஆம் அதிகாரத்துல ஒரு கேள்வி எழுப்புறாரு. என்னன்னா, இவ்வளவு கேட்டு அறிந்த நீ பாவத்திலேயே இருக்கலாமா? பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்பதை 6ஆம் அதிகாரத்தின் வழியாக, நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். மறுபடியும் நம்ம இன்னொரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டுக்குள்ளே நம்ம போக போறோம். இந்த 6ஆம் அதிகாரத்துல என்ன கேள்வியோட கேட்கிறாருன்னா, எல்லாரும் பாவி அப்படிங்கிறத உணர்த்திட்டாரு. அந்த பாவத்தை போக்கணும்னா நீ என்ன செய்யணுங்கிறத சொல்லிட்டாரு. யார் மேல அந்த விசுவாசம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இப்ப கேள்வி எழுப்புறாரு. நீ பாவத்திலேயே இருக்கலாமா? அதுல இருந்து வெளியே வர வேண்டும் என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் 6ஆம் அதிகாரத்துல பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்கு ஒரு அழைப்பை, அங்கே நம்பிக்கை அங்க கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரைட். அடுத்து 7ஆம் அதிகாரம். 7ஆம் அதிகாரம் ஏறக்குறை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் அதிகாரத்திற்கும் 6ஆம் அதிகாரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். 1ஆம் அதிகாரம் புறஜாதி மக்களுடைய பாவத்தை சொல்லுகிறவர். 6ஆம் அதிகாரத்துல அதே புறஜாதி மக்களுக்கு நீங்க எப்படி பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்கிற அந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, 2ஆம் அதிகாரத்துல யூதர்களுடைய பாவத்தை சொல்லுகிறதான பவுல் 7ஆம் அதிகாரத்துல நியாயப்பிரமாணத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்பதை 7ஆம் அதிகாரத்துல சொல்றார். அப்போ 1:6, 2:7. 1ஆம் அதிகாரம் பாவின்னு சொல்லி 6ஆம் அதிகாரத்துல புறஜாதி மக்களுடைய விடுதலையையும், 2ஆம் அதிகாரத்துல யூதருடைய பாவத்தை சொல்லி 7ஆம் அதிகாரத்துல நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை என்பதையும் பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இப்போ அப்படியே அழைச்சிட்டு வருது. பவுல் என்ன சொல்றாங்க 8ஆம் அதிகாரத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பா எல்லாருமே பாவிகள், நாம பாவத்திலிருந்து விடுதலை அடைந்த பின்பாக நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியை, நீ யூதனா இருந்தாலும் உனக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் தேவை, நீ பிரஜாதி மனுஷனா இருந்தாலும் உனக்கும் அபிஷேகம் தேவை. அதாவது ஆவியானவராலே நடத்தப்படுதல் தேவை என்பதை, ஆவியானுடைய பிறப்பு, ஆவியானவராலே பிறப்பு, ஆவியானவராலே விடுதலை, ஆவியானவராலே மீட்பு, ஆவியானவராலே வரம், ஆவியானவராலே ஊழியம் என்பதை பவுல் 8ஆம் அதிகாரத்துல தீர்வை வைக்கிறதை பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்துலதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உனக்கு விடுதலை, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வரம், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உனக்கு அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உனக்கு மீட்பு என்பதை 8ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு. ஏன்னா நீ யூதனா இருந்தாலும் உனக்கு ஒரு மாமிசம் இருக்கு, நீ பிரஜாதியா இருந்தாலும் உனக்கு ஒரு மாமிசம் இருக்கு. மாம்சத்துல நடந்தா உனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பவுல் இந்த பகுதியில் கொண்டு வந்து சேர்க்கிறதை பார்க்கிறோம். ஏன் இந்த பவுல் இந்த ரோமர் புஸ்தகத்தை எழுதுறாரு? பரக்குறை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 உலகத்துல இருப்பார். பவுல் யூதனாக பிறந்தாலும் அவனும் ஒரு புறஜாதி மார்க்கத்தை போன்ற ஒரு ரோம குடியுரிமை பெற்றவன். தர்சு பட்டணத்துல இருந்தான்.
அதனால்தான் பவுலுக்கு தெரியும் புறஜாதி மக்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்பதும் தெரியும், யூதர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்பதும் தெரியும். புறஜாதி மக்களுடைய பாவம் என்பது பவுலுக்கு நன்றாக தெரியும். அதே போல யூதர்களுடைய காரியம் என்ன என்பதும் பவுலுக்கு தெரியும். அதனாலதான் பவுல் இந்த காரியத்தை மிக தெளிவாக அனுபவத்தோடு கூட எழுதுகிறதை பார்க்க முடியும். அதுக்கடுத்து நம்ம இருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் ஷார்ட்டா நான் சொல்றேன், அதுக்கடுத்து நம்ம உள்ள போகலாம். 9ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் பவுல் மறுபடியும் இந்த யூதர்களுடைய கடந்த கால வாழ்க்கை, இப்போ அவங்க இருக்கக்கூடியதான நிலைமை, எதிர்காலத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதான மேன்மையும் சொல்றாரு. 3, 9, 10, 11 மறுபடியும் அதிகமாக முக்கியத்துவத்தை பவுல் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டு கொடுக்கிறதை பார்க்க முடியும். அதாவது கடந்த காலத்துல அவங்க நிலைமை என்ன இருந்தது, இப்போ அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்க, எதிர்காலத்துல அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார் அப்படிங்கிற காரியத்தை எழுதுகிறார். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த 3 அதிகாரங்கள் 9, 10, 11 யூதர்களுக்கும் பிரஜாதி மக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிற வண்ணமாக பவுல் எழுதக்கூடியதையும் பார்க்க முடியும். ரைட். அடுத்து 12ஆம் அதிகாரத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, யூதனா இருந்தாலும் சரி, பிரஜாதி மனுஷனாக இருந்தாலும் சரி, நம்மையே நாம் பலிபீடத்திலே வைத்து நாம் சபைக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை, ஏன்னா 12ஆம் அதிகாரத்துல சபைக்கு நாம் செய்ய வேண்டிய ஊழிய வரங்கள் இருக்கிறது. சோ 12ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம், பரிசுத்த ஆவியானவர்களே. 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சொல்றாரு, நம்மையே பலியாக்க வேண்டும். இயேசு பலியானது போல நம்மையே கிருபாதார பலியாக, முழுமையாக என்ன சொல்றாரு, சர்வாங்க தகன பலியாக, சர்வாங்க தகன பலியாக 12ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நம்மை நாமே அர்ப்பணம் செய்து நாம யாருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்றாரு, சபைக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார் 12ஆம் அதிகாரத்துல. 13ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் தேசத்தை சொல்லுகிறார். பொதுவா பார்த்தோம் அப்படின்னா இந்த காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய காரியம் எப்பொழுதுமே கூடியதாக இருக்கும். 1 சபை, 2வது குடும்பம், 3வது தேசம். அதுதான் அவர் ஏற்படுத்தின, ஆதியில தேவன் ஏற்படுத்தினதான இன்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க, நிறுவனம். 3 நிறுவனங்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். 1 குடும்பம், 2வது அரசாங்கம், 3வது திருச்சபை என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களிலேயும் நாம் செயல்பட வேண்டும் என்பதை அங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம ரட்சிக்கப்பட்ட என்ன செய்ய போறோம், ஊழியம் செய்யணும். ஏன் ஊழியம் செய்யணும்னா, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஊழியம் செய்யும் பொழுதுதான் நம்ம ஊழியத்தினுடைய நாம் பெற்றுக்கொண்டதான அந்த காரியங்கள் நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது, விருத்தி அடைகிறது என்பதை சொல்கிறார். அதுதான் முக்கியமான காரியம். என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் வேணும்னு சொல்றாரு. யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, நீ ரட்சிக்கப்படுவது விசுவாசம் தேவைதான், ரட்சிக்கப்பட்ட பின்பு நீ கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ யாக்கோபு என்ன சொல்றாரு, கிரியைகள் செய்ய வேண்டும். கிரியை என்பது என்ன, ரட்சிப்பின் அனுபவத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதாக அவர் சொல்லுகிறதை பார்க்கும். அது போலதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிற உண்மைதான், ஆனால் ரட்சிப்பை நாம் எப்படி நமக்குள்ள இருந்து கடத்த போகிறோம், எங்க கொண்டு போகணும், நம்முடைய ரட்சிப்பை சபைக்குள்ள கொண்டு போய் ஊழியம் செய்ய வேண்டும், தேசத்திற்கு கொண்டு போய் ஊழியம் செய்ய வேண்டும், 3வது குடும்பத்திற்கு வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் 12, 13 இந்த அதிகாரங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியங்கள் ஊழியத்தை குறித்து எழுதுகிறார். 14ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, 14, 15 என்ன சொல்றாருன்னா, இந்த சபைக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பிரச்சனை இருக்கு, யாரு பெரியவர்கள் என்கிறதான அங்க பெரிய ஒரு குழப்பமும் இருக்கு. அது அறிந்துதான பவுல் என்ன சொல்றாருன்னா, ஒருவருக்கு ஒரு விசுவாசத்துல யாராவது பலகீனமா இருந்தாங்கன்னா அவங்களை நீங்க தாங்க வேண்டும் என்பதாக, பலகீனமான ஒரு மனிதனை நீங்கள் தாங்கி ஒருவரை ஒருவர் சீர்பொருந்த வேண்டும் என்பதாக பவுல் எழுதுறார். இப்ப 14, 15 இந்த 2 அதிகாரங்களையும் பவுல் என்ன சொல்றாருன்னா, பலகீனமான மக்களை, விசுவாசத்துல பலகீனமா இருக்கிறாங்க, அவர்களை நீங்கள் தாங்கி உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் 14, 15 வேலைக்காக எழுதி 16ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஊழியம் செய்த ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கக்கூடியதான கனத்தை அங்கே அவர் சுருக்கமாக சூசகமாக எழுதி பெயர்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இதுதான் அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட். என்னது, 1ஆம் அதிகாரம்
புறஜாதிகளுடைய பாவம், யூதருடைய பாவம். 3ஆம் அதிகாரம் சம்மரி எல்லாருமே பாவிகள் என்று சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய விசுவாசம் வேணும். யாரை போல? ஆபிரகாமை போல. 5ஆம் அதிகாரம் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை யார் மேல கொண்டு போய் வைக்கணும்? 2ஆம் ஆதாமாகிய இயேசு மேல வைக்கணும். அப்போ 6ஆம் அதிகாரம் நீ பாவத்திலிருந்து விடுதலை அடைய புறஜாதி மக்களே அதிலிருந்து விடுதலை அடைய 6ஆம் அதிகாரத்துல என்ன செய்யணும்னு சொல்றாரு. 2ஆம் அதிகாரத்துல யூதருடைய பாவத்தை சொல்லி 7ஆம் அதிகாரத்துல நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை சொல்லிட்டு 8ஆம் அதிகாரத்துல நாம் எல்லாமே பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் என்பதை எழுதுகிறார். அப்புறம் 9, 10, 11 அவர் யூதர்களை மையமாக வைத்து எழுதினாலும் யூதர்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துவதாக ஒலிவ மரம்னு சொல்றாரு, கிளைன்னு சொல்லி 2 பேரையும் இணைப்பதற்காக அவர் பிரயாசப்படுகிறதை பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம் நம்மையே ஒப்பு கொடுத்து குடும்பத்திற்கு ஊழியம் செய்யணும், சபைக்கு ஊழியம் செய்யணும், அரசாங்கத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி 12, 13 அதிகாரங்களிலே ஊழியத்தை எழுதுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 14, 15 அதிகாரங்களிலே பலகீனமான மக்களை நம்முடைய ஊழியத்தின் மூலமாக எப்படி தாங்க வேண்டும் என்று எழுதி 16ஆம் அதிகாரத்துல ஊழியம் செய்ய என்ன செய்யறாருன்னா கிடைக்கக்கூடிய கணத்தை அங்கே எழுதி முடிக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். ஆனா இன்னும் நமக்கு நிறைய காரியங்களை மறுபடியும் அடுத்த ஒரு தலைப்பை நம்ம படிக்க போறோம். இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வசனமா எதை நீங்க படிச்சீங்க? இந்த ரோமர் புஸ்தகத்தினுடைய திறவுகோல் வசனம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த வசனம் அதான் திறவுகோல் வசனம் எங்க இருக்கு? ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதான் இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வசனம். விகிதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். 1ஆம் வசனம் தான் இந்த ரோமர் புஸ்தகத்தினுடைய திறவுகோல் வசனம். சரிங்களா? சரி, நம்ம இன்னும் சில காரியங்களை நம்ம கவனிப்போம் இந்த ரோமருடைய புஸ்தகத்துல. சரி, அடுத்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். என்ன அப்படின்னா, 1 to 3 அதிகாரங்கள். 1 முதல் பகுதி என்ன சொல்றாங்கன்னா, 1 to 3 அதிகாரங்கள் ரட்சிப்பு தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்பட்டது அப்படி எழுதிங்க. தலைப்பு என்ன எழுதணும்? ரட்சிப்பு தேவனுடைய நீதி வெளியாக்கப்பட்டது அல்லது வெளிப்படுத்தப்பட்டது என்பதை பார்க்கிறோம். முதல் பகுதி நீதி கோரப்பட்டது. நீதி எங்களுக்கு, அதாவது நீதிமானாக்கப்படுதல் என்கிற காரியம் தேவைப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அதுதான் நம்ம கவனிச்சோம். முதல் பகுதி 1ஆம் பகுதி என்னன்னா, முதல் 3 அதிகாரங்கள் முதல் பகுதி நீதி மனிதனுக்கு தேவைப்பட்டது. அப்ப நம்ம பார்க்கிறோம், நீதி தேவைப்பட்ட என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல மனிதன் பாவம் செய்த பின்பாக மனிதன் தன்னைத்தானே நீதிமானாக்கி கொள்ள முடியாது என்பதை தேவன் அறிந்திருந்தார். சோ அப்போ மனிதனுக்கு நீதி தேவைப்பட்டது, நீதிமானாக்கப்படுதல் என்கிறதான காரியம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. அததான் அவங்க வாசிக்கிறாங்க. 1ஆம் அதிகாரத்துல பாவம், புறஜாதி மக்களுடைய பாவம். 2ஆம் அதிகாரத்துல யூதருடைய பாவம். 3ஆவது அதிகாரத்துல முழு உலகத்தினுடைய பாவம். இவங்களுக்கு நீதி தேவை. 2வது பகுதியை நம்ம வாசித்தோமானால், 2வது பகுதி 3ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் 3, 4, 5 அதிகாரத்துல பார்த்தோமானால், இங்கதான் நீதி வெளிப்படுத்தப்பட்டது. தேவன் இந்த உலகத்துல மனிதனை மீட்பதற்கு திட்டம் வைத்திருந்தார் என்கிற காரியத்தை பவுல் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். மனிதன் பாவின்னு சொன்னாலும் அவனை பாவத்திலே விடாதபடி அவனை நீதிமானாக்குவதற்கு தேவன் திட்டம் வைத்திருந்தார் என்பதை அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல 3, 4, 5 அதிகாரங்கள்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அங்கே மனிதனை நீதிமானாக்கக்கூடியதான திட்டம் தேவனிடத்தில் இருந்தது என்பதை பவுல் அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அடுத்து 3வது பகுதி
பரிசுத்தமாகுதல் என்பதை பார்க்கிறோம். பரிசுத்தமாகுதல் அதாவது நீதி அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு காக்கப்பட்டது அல்லது பரிசுத்தமாக்கப்படுகிற காரியம் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். 6, 7, 8 அதிகாரங்கள்ல மனிதன் தேவன் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுகிறான் என்கிற காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்து நம்ம ஏற்கனவே கவனிச்சதான் 4வது பகுதி 7, 8, 9 9, 10, 11. முதல் பகுதி 1, 2, 3, 2வது பகுதி 4, 5, 6, 3வது பகுதி 7, 8, 9 என்பதை பார்த்தோம். கரெக்ட் தானா? 6 இருந்து 8, 6, 7, 8. அடுத்து 4வது பகுதி நம்ம ஏற்கனவே படிச்சதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது அதை பவுல் எழுதுறாரு. அடுத்து 5வது பகுதி என்பது ஊழியம் என்பதாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஏறக்குறைய 15ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை ஊழிய பகுதியாக நம்ம பார்க்கிறோம். சரி, இப்படி இந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னாங்களா? இதை நீங்க படிச்சீங்களா? இல்லை இல்லை இல்லை. ஓகே, நீதி கோரப்பட்டது, நீதி தேவைப்பட்டது முதல் பகுதி. 2வது பகுதி நீதி வெளிக்காட்டப்பட்டது. 2, 3 4, 5 அதிகாரங்கள்ல நீதி, தேவனுடைய நீதி மனிதர்களுக்கு வெளிக்காட்டப்பட்டது. 3வது பகுதி 6, 7, 8 தேவன் ஆதீனத்தில் வைத்திருந்ததான பரிசுத்தமாக்கப்படுதல், மனிதன் நீதிமானாக்கப்படுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில தொடரக்கூடியதான பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற காரியத்தை கவனிக்கிறோம். 4வது பகுதியில மனிதனுக்கு கிடைக்கக்கூடியதான சுதந்திரம், நீதியாக கொடுக்கப்படக்கூடிய காரியத்தை வாசிக்கிறோம். கடைசியில ஊழியம் என்பதையும் பார்க்கிறோம். சரி, இப்ப மறுபடியும் ஒரு அவுட்லைனுக்கு பின்னாடி மறுபடியும் ஒவ்வொரு அதிகாரமாக நாம கடந்து வர போகிறோம். மறுபடியும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை பார்த்தோம். மறுபடியும் அந்த பகுதிக்குள்ள நம்ம கடந்து வருவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் நமக்கு இருக்கு, நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். அதை பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக மனிதர்களுடைய பாவங்களை அல்லது புறஜாதி மக்களுடைய பாவங்களை எழுதுறார். நீங்க அதை வாசிங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். ஏன் இவர்கள் பாவம் செய்தார்கள் என்பதை நம்ம அங்க பவுல் எழுதுறார். காரணம் என்னன்னா, அவர்கள் சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டபடினாலே என்பதாக நம்ம வாசிக்கிறோம். அதான் பிரச்சனை. அப்போ புறஜாதி மக்கள் என்ன செய்தாங்க? செய்த முதல் தவறு என்ன அப்படின்னா, சிருஷ்டித்த தேவனை மறந்து, சிருஷ்டிகரை மறந்து சிருஷ்டியை தொழுது கொண்டபடினாலே அந்த கடைசி பகுதியில தொடர்ந்தேர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய 24 விதமான பாவங்களை அவர் எழுதுகிறதை பார்க்க முடியும். தொடர்ந்து பவுல் அதுதான் என்ன செய்யறாருன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20, 21 அங்கேயும் பவுல் இதே காரியத்தை திரும்பவும் எழுதுகிறதை பார்க்க முடியும். இந்த பகுதியில 1ஆம் அதிகாரத்துல இந்த பாவங்களை சுட்டி காட்டுகிறதான அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்லையும் இதனுடைய காரியத்தை அவர் எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப பவுல் தேவனுடைய ஆவியினாலே நிறைந்தவராய் புறஜாதி மக்கள் அந்த 1ஆம் அதிகாரத்துல அவர்கள் செய்யக்கூடியதான அத்தனை பாவங்களையும் எழுதுகிறார். நம்ம இதுல கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள் வெளித்தோற்றத்தின்படி மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவம் எத்தனை விதமான கிளைகளோடு இருக்கிறதை கவனிக்க முடியும். நம்ம வெளித்தோட்டத்தின் பார்த்தோன்னா நல்ல அழகா இருப்பாங்க, நல்லதுதான். ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவம் என்கிறதான அந்த வேறு மரமும் இத்தனை விதமான கிளைகளோடு கூட அவங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை பவுல் ரொம்ப அழகா மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் மிக அழகாக தெளிவாக அவர் எழுதுகிறதை நாம கவனிக்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதை நம்ம கவனிக்கும் பொழுது நம்ம உள்ளத்துல நம்ம அறிய வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த மனிதன் வெளி தோற்றத்தின்படி நன்றாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பெரிய சவப்பெட்டி இருக்கிறது. அந்த சவப்பெட்டிக்குள்ளதான் அவன் வாழுகிறான். அதாவது மரணத்தோடும் மரண பயத்தோடும் பலவிதமான பாவங்களோடும் இந்த பாவம் அவனை கொன்று அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்த மனிதனாக வாழ்கிறதை பவுல் 1ஆம் அதிகாரத்துல ரொம்ப நீண்ட பட்டியல் இடுகிறதை பார்க்க முடிகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், பவுலுக்கு புறஜாதிகளுடைய பழக்கமும் அவருடைய வழக்கங்களும் காரியங்களும் தெரிந்திருந்தபடினாலே 1ஆம் அதிகாரத்துல அந்த காரியத்தை அவர் எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரத்துல
பவுல் யூதர்கள்ட்ட வர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே யூதனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. இப்ப நீ யூதன்ட்ட போய் பாவின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டான். யூதன்ட்ட போய் நீ பாவி, நான் அவன் சொல்ல இல்லையே, நான் பிறக்கும் பொழுதே யூதன்னு சொல்லுவான். நான் பாவி இல்லப்பா, நான் 613 மோசையுடைய கற்பனைகளை கை கொண்டவன்னு சொல்லுவான். சோ இந்த இடங்கள்ல பவுல் யூதர்களை குற்றவாளி என்று ஈஸியாக எளிதாக அவர்களை குற்றம் தீர்த்து விட முடியாது. சோ அதனால 4 விதமான காரியங்களை சுட்டி காண்பித்து, யூதனே நீயும் குற்றவாளிதான், நீயும் பாவிதான் என்பதை ரொம்ப அழகாக அந்த பகுதியில் அவர் காண்பிக்கிறார். இதுங்களா, பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இந்து மதத்திட்ட போங்க, அவங்க சொல்லுவாங்க நாங்கெல்லாம் ஒன்றும் பாவம் செய்யலையே, பெருசா ஒன்றும் பாவம் செஞ்சிடலையே அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இன்னைக்கும் உலகத்துல இருக்கிறாங்க. சன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. புத்த மத மக்கள் இருக்கிறாங்க, ஜைன மத மக்கள் இருக்கிறாங்க. அந்த ஜைன மதத்துல 2 பிரிவு இருக்கிறாங்க. சுவேதம்பரா, திகம்பரான்னு 2 கூட்டம் இருக்கு. அப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லணும், எங்க காலால கூட நாங்க உயிரை கொன்றது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் செருப்பு போடாமல் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். சுவாசிக்கிற காற்று மூலமாக உயிர்கள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அவங்க அப்பவே அந்த முகத்திற்கு முகக்கவசத்தை ஏற்படுத்தி கொண்டு, மாஸ்கை ஏற்படுத்தி கொண்டு போகிற காரியங்கள்லாம் பார்க்கணும். இதுக்கு இவங்களுக்கு தான் பவுல் சொல்றாரு. இன்னும் அழகாக சொல்லுவோமானால், அதனாலதான் சொல்றேன் பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 3 பாவங்கள் ஆதாம்ல வந்ததான எல்லாருமே, இந்த உலகத்துல எல்லாருமே பாவிகள் என்பதை வேதம் சொல்லுகிறது. அவன் யூதனா இருந்தாலும், அவன் ஜைனனா இருந்தாலும், அவன் புத்தனா இருந்தாலும், அவன் சீக்கியனாக இருந்தாலும், அவன் இந்துவாக இருந்தாலும், அவன் பெயர் கிறிஸ்தவனாக இருந்தாலும், எல்லாருமே பாவி என்பதை அங்கே நிரூபிக்க முடிகிறது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் எந்த பாவமும் செய்யல, மலைக்கு நான் போயிடுறேன், சாதுவா போயிடுறேன், சன்னியாசியா நான் போயிடுறேன், சாமியாரா போயிடுறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் நீ பாவிதான். ஆதாம் வழியாய் வரக்கூடியதான பாவம், பெற்றோர்கள் வழியாய் வரக்கூடியதான பாவம், உன்னுடைய சிந்தனை கட்டுப்படுத்த முடியாமல் செய்யக்கூடியதான பாவங்கள் உனக்குள்ள இருக்கிறது என்பதை பவுல் ரொம்ப விளக்கமாக இந்த பகுதியில எழுதுறாரு. முதல்ல என்ன சொல்றாருன்னா, முதல் பகுதியில அவங்க குற்றவாளினா அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். யூதர்கள் சொல்லுவாங்க நாங்க பாவிகளே கிடையாது, நாங்க பிறக்கும் பொழுதே யூதன். இந்த பகுதியில 2ஆம் அதிகாரத்துல 4 விதமான காரியங்களை சொல்லி பவுல் நீங்கள் குற்றவாளிதான், பாவிதான் என்பதை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, முதல் சொல்றாரு, புறஜாதி மக்களுடைய பாவம் உங்களுக்குள்ள இருக்கு. 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை சொல்றாரு. அந்த அதிகாரம் முழுதும் நீங்க வாசிங்கன்னா தெரியும். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிற நீ குற்றவாளி. நீ என்ன சொல்ற, புறஜாதி மக்களை பார்த்து நீ என்ன சொல்றனா, எப்பா நீலாம் விக்கிரக ஆராதனைக்காரன் நீ சொல்ற, ஆனா உனக்குள்ள இல்லாத விக்கிரக ஆராதனை கிடையாதுன்னு சொன்னார். நீ அவனை பார்த்து விக்கிரக ஆராதனைக்காரன்னு சொன்னேன். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். சாலமோனுடைய காலத்துக்கு பின்னி ராஜ்யம் 2ஆ பிளவுபட்டது பாருங்க. வடக்கு ராஜ்யம் முழுவதும் பாகாலுடைய வணக்கத்தை கொண்டது, 10 கோத்திரம். தெற்கு ராஜ்யம் வானராக்கினி, தம்முஸ், மோலேக்கு போன்றதான தெய்வங்களை வணங்கினாங்க. இவன் அவனை சொல்லாமா, நீ விக்கிரகத்தை வணங்கின, நீ விக்கிரக ஆராதனைக்காரன்னு சொல்ற. இவன் கானான் தேசத்துக்குள்ளேயே இருந்து, கர்த்தருடைய தேசத்துக்குள்ளேயே இருந்து, கர்த்தர் வாக்கு பண்ண தேசத்துக்குள்ளேயே இருந்து, ஆண்டவர் அவர்களுக்கு அரும்பாடுபட்டு பெரும்பாடுபட்டு கொடுத்ததான தேசத்துக்குள்ளேயே இருந்து, முற்பிதாக்களுக்கு சொன்னதான வார்த்தைகளை நிறைவேற்றி அப்படியே செய்து அவர்களை கொண்டு வந்து தேசத்துல நாட்டினாரு. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வடக்கு தெற்கு ராஜ்யம் போட்டி போட்டு கொண்டு விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க. அததான் சொல்றாரு பவுல், அவனை குற்றவாளின்னு சொல்றியே, நீ பெரிய குற்றவாளி என்பதை பவுல் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை சொல்றாரு. அடுத்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அங்கே பவுல் ஆசீர்வாதங்களை நீ எப்படி கெடுத்து போட்ட, தேவன் உனக்கு கொடுத்ததான மேன்மைகளை, தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதங்களை, தேவன் உனக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை நீ எப்படி எல்லாம் கெடுத்தா என்பதை 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பவுல் தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய காரியத்தை நீங்க எவ்வளவு கனவீனம் பண்ணீங்க அப்படிங்கிறத எழுதுறாரு. அதனாலதான் சொல்றாரு 11ஆம் வசனத்துல, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, நீ உனக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கொடுத்தாரு, உன் மேல எப்படி தேவனுடைய தயவு இருந்தது, நீ எப்படிப்பட்ட மனுஷன், நீ எப்படி இருந்த, உன்னை நான் எப்படி மாற்றினேன், ஆனா நீ என்னென்ன காரியங்கள்லாம் செய்த,
என்று சொல்லி தேவன் அவருக்கு கொடுத்ததான அந்த காரியத்தை அவங்க கெடுத்ததை பத்தி சொல்றாரு. மூன்றாவது 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் உனக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. உலகத்திலே யாருக்கும் தேவன் இப்படி எழுதி கொடுத்தது இல்லை. தன்னுடைய சொந்த கையாலேயே உனக்கு நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தார் ஐயா. ஆனா நீ அதெல்லாம் விட்டுட்டன்னு சொன்னார். 613 கற்பனைகளை கட்டளைகளை நீ கை கொண்டதே கிடையாது, அதை நீ ஏற்றுக்கொண்டதே கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு எழுதி கொடுத்த, ஆனால் நீ அதை எண்ணாமலே போனாய், அதை நீ மதிக்கல, அதை நீ அதை கனம் பண்ணல, அதை கொண்டு போய் எங்க வச்சிட்டன்னா உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சு அதை மூடிட்ட, அதை நீ திறந்து பார்க்கல, அதை நீ படிக்கல, அதை நீ கை கொள்ளல. உனக்கு நான் இவ்வளவு காரியத்தை செஞ்சேன், என்னுடைய பிரமாணத்தை நான் உனக்கு எழுதி கொடுத்து நீ பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக உனக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நான் உனக்கு கொடுத்தேன், ஆனா நீ மறந்துட்ட அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். 4வது விருத்த சேதனத்தை பத்தி சொன்னார். இவன் என்ன நினைச்சுக்கிட்டான்னா, யூதர்கள் நான் விருத்த சேதனம் பண்ண நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நினைச்சுக்கிட்டான். அப்படி சொன்னாரு, இல்லப்பா, நீ விருத்த சேதனம் பட்டாலும் சரீரத்துல, நீ மாம்சத்துல பண்ண, உன் இருதயத்துல இந்த விருத்த சேதனம் பண்ணப்படல என்பதாக ஆண்டோம். 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல புரஜாதி மக்களுடைய பாவத்தை காண்பிச்சார். யாராவது புரஜாதி மக்கள்கிட்ட போய் இந்த பாவம் நீ செஞ்சியானா அவன் சொல்லுவான், ஆமா, நிச்சயமாக அதை படித்து பார்க்கும்போது அவன் உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா பவுல் ரொம்ப அழகாக அவனுடைய பாவங்கள் எழுதுறாரு. அவனுடைய கண்கள் கவனித்து இருதயம் உற்று படிக்குமானால் அவன் சொல்லுவான், நான் பாவிதான்னு சொல்லுவான். அதே போல 2ஆம் அதிகாரத்துல யூதருடைய காரியத்தை பவுல் எழுதி சொல்றாரு, நீ குற்றவாளி, நீ பாவின்னு சொல்லும் பொழுது இதை அவங்க படிச்சாங்கன்னா நிச்சயம் உணர்ந்து கொள்வார்கள், ஆமா நாங்க பாவிதான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வண்ணமாக பவுல் 2ஆம் அதிகாரத்துல அவர்களுடைய பாவங்களை எழுதுறாரு. 3ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும்பொழுது யூதர்கள் புரஜாதி மக்கள் எல்லாருமே பாவிகள் தான் என்பதை சங்கீதம் 14:1 சொல்றாரு. சங்கீதம் 14:1 என்ன சொல்லுது? தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். சங்கீதம் 14 சங்கீதம் 14:1-3 வசனங்களை வசித்தோமானால் நமக்கு தெரியும். சங்கீதம் 14. தேவன் இல்லை என்று மதிகேடன் இல்லை என்று நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனும் உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை அப்படிங்கிற அதே பதத்தை தான் ஆண்டவர் சங்கீதத்துல சொல்லுகிற அதே பதத்தை தான் ரோமருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் வசனம் 18-32 வரைக்கும் வாசித்தோம் அப்படின்னா அங்க சொல்றாரு, நன்மை செய்கிற கடவுளை தேடக்கூடியவன் இல்லை. ரோமர் 1ஆம் அதிகாரம் 18 இருந்து அந்த 32 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்றான்? மனுஷன் சொல்றான் கடவுள் இல்லை. அங்கு சங்கீதத்துல சொன்னது போல இங்கேயும் அவருடைய இருதயத்துல இருந்து அவர்கள் சொல்லுகிற காரியம் தேவன் இல்லை என்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். உணர்வில்லாதவர்களா எல்லாத்தையும் அவங்க உடைத்து கடவுள் இல்லை என்கிற நிலைமைக்குள்ளாக அவர்கள் கடந்து போன காரியத்தை பவுல் 3ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. 3ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதன் தன்னைத்தானே நீதிமானாக்கி என்பதை பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்தினுடைய சம்மரியை சொல்லிட்டு அந்த அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி 3ஆம் அதிகாரம் 21-இருந்து 31 வசனம் வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, தேவன் மனிதனுக்கு நீதியை தருவேன் என்று வாக்குரைத்ததை சொல்லி, நீதிமானாக்கப்படுதல் என்பது மனிதன் மூலமாக உண்டாகக்கூடியது அல்ல, நீதிமானாகுவது என்பது தேவன் நமக்கு கொடுத்ததான காரியம் என்பதை பார்க்கிறோம். மனிதனால் இந்த காரியத்தை பாவி என்று சொல்லுகிறதான யூதனாக இருந்தாலும் பாவி என்று சொல்லப்படுகிறதான புரஜாதி மனுஷனா இருந்தாலும் தன்னைத்தானே நீதிமானாக்கி கொள்ள முடியாது. அது தேவன் அவனுக்கு நீதிமான் என்கிறதான இந்த காரியத்தை கொடுக்கிறார். எப்படின்னா, நீதிமானாக்கப்படுதல் என்பது ஒரு சட்டம், புரியுதுங்களா? அது ஈஸியா கொடுத்துட முடியாது. என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம வேதத்துல வாசித்தோமானால் மனிதன் எல்லாத்தையும் கொடுத்தார். எப்பா இது உன்னுடையது என்று சொல்லி தேவன் மனிதனுடைய கரத்துல உலகத்தை கொடுத்தார். தேவன் மனிதனுடைய கரத்துல கொடுத்ததை
மனிதனை ஏமாற்றி பிசாசு பறித்து கொண்டான். பிசாசு பறித்து கொண்டான். இப்போ தேவன் போய் என்ன செய்ய முடியும்? பிசாசு கிட்ட நான் அவனுக்கு கொடுத்ததை நீ ஏன் எடுத்துக்கொண்டா, எனக்கு திருப்பி கொடுன்னு ஆண்டவர் கேட்க முடியாது. ஏன்னா அவன் என்ன சொல்லுவானா, நான் உம்மிடத்திலிருந்து ஆண்டவரை நான் உம்மிடத்திலிருந்து வாங்கல, ஆதாம் தான் எனக்கு இதை கொடுத்தான், அதனால ஆதாம் எனக்கு தந்திருக்கிறான், அதனால நீங்க என்கிட்ட கேட்பதற்கு நீதி கிடையாது, சட்டம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிடுவான். அதனாலதான் என்ன பண்றாருன்னா, தேவன் உடையவராக இந்த பூமிக்கு வர்றார். ஏன்னா அதுதான் எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவர் நமக்கு மூத்த சகோதரராக. அப்போ இதை வாங்கணும் அப்படின்னா யார் தான் பெற முடியும்னா, ஆதாமின் வம்சத்துல உள்ளவர்கள் தான் பிசாசு பறித்து கொண்ட திருப்பி வாங்க முடியும். அதற்காக தான் தேவன் இப்படிப்பட்டதான ஒழுங்கை ஏற்படுத்தி இந்த உலகத்துல கடந்து வந்து நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார் என்பதை என்ன செய்யறாருன்னா 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ 4ஆம் அதிகாரத்துக்குள்ள வருகிற பொழுது ஆண்டவர் யாரை காமிக்கிறாருன்னா ஆபிரகாம காமிக்கிறார். என்ன காமிக்கிறார்? ஆபிரகாம். இப்போ உலகம் என்ன நம்பிட்டு இருக்குன்னா, கிரியைகளினாலே நாம் நீதிமானாக்க முடியும்னு சொல்லுது. யார் மூலமாக? கிரியின் மூலமா. என்ன சொல்றாங்கன்னா, யூதர்கள்லாம் சொல்றாங்க கிரியைகள் மூலமாக. இந்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிரியை தான் அந்த பிலாசபி, இந்தியன் கான்செப்ட். என்ன இந்து மதம் என்ன சொல்லுகிறதுனா, நல்லதையே பாரு, நல்லதையே பேசு, நல்லதையே செய், எல்லாத்தையும் நல்லதையே பாரு, நல்லதையே பேசு, நல்லதே. அப்போ இந்தியன் பிலாசபி, இந்திய தத்துவம் என்ன சொல்லுகிறதுனா, நல்லதே பார்க்கணும், நல்லதே பேசணும், நல்லதே கேட்கணும் அப்படின்னு சொல்லுது. யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது போல 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யூதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதனாலதான் இந்த இடத்துல 4ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை கொண்டு வந்து நிறுத்தி, ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு முன்னாடியா அல்லது பின்னாடி அவன் நீதிமானாக்கப்பட்டானா, கர்த்தர் அவனை நீதிமான் சொன்னாரான்னு கேட்டு பவுலே சொல்றாரு, அவன் விருத்த சேதனப்படுவதற்கு முன்பாகவே அவன் நீதிமான் என்று அறிவிக்கப்பட்டான். அப்போ அவனுடைய நீதி எப்படி விளங்கப்பட்டது? எதனால? விசுவாசம். என்ன விசுவாசம்? எனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று ஆபிரகாம் கேட்ட பொழுது ஆண்டவர் வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் உனக்கு சந்ததியை கொடுப்பேன்னு சொன்னாரு. அதை அவன் நம்புனான்னு சொல்ற. அதுக்கு என்ன சொல்றனா, நீதி, அதாவது ஆபிரகாம் அதை விசுவாசித்தான் என்றதான விசுவாசம் என்கிற அந்த எபிரேய வார்த்தையுடைய அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, ஆமேன் என்றும் ஆகும், அப்படியே ஆகும் என்பதாக அதை நம்பினான், அதை ஏற்றுக்கொண்டான். அதனால ஆபிரகாம் வாழ்க்கையில தேவன் அவனுடைய விசுவாசத்தை நீதியாக எண்ணி அவனை கனம் பண்ணினார் என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப புரிஞ்சுட்டா, அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்ப கிரியைகளினாலே நாம் நீதிமானாக்கப்பட முடியாது. விசுவாசம் என்பதை பார்க்கிறோம், விசுவாசம் என்பதை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போனா எந்த விசுவாசம் அப்படின்னு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, எப்படி ஆபிரகாம் ஒன்றுமில்லாத நேரத்துல ஒன்றை அவன் விசுவாசித்தானோ, முடியாத நிலைமையில ஆமேன் என்றும் ஆகும் என்று நம்பினானோ, அது போல நீயும் உன்கிட்ட இருக்கிறதான விசுவாசத்தை தேவன் மேல் வைக்கும் பொழுதுதான் நீ நீதிமானாக்கப்பட முடியும்னு சொல்றாரு. அப்போ நீதிமான் நம்மை நாமே நீதிமானாக்கி கொள்ளவும் முடியாது. 2வது, கிரியைகளினாலும் நீதிமானாக்கப்படவும் முடியாது. 2 காரியத்தையும் சொல்றாரு. நம்மை நாமே நீதிமானாக்கப்படவும் முடியாது, கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படவும் முடியாது. 3வது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் இருக்கு தெரியுங்களா, என்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறாயோ அன்னைக்கு உனக்கு உடனே 50% அல்ல, 70% அல்ல, ஒரே நாளிலே நிமிட பொழுதிலே தேவன் உன்னை நீதிமானாக மாற்றுகிறார் என்பதை சொல்லி முடிக்கிறார். அப்போ இதுல இருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்து அங்கே சொல்லக்கூடிய காரியத்தை அவர் என்ன சொல்றாருன்னா, நீ விசுவாசிக்கும் பொழுதுதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ விசுவாசிக்கும் பொழுதுதான் நீ அந்த நீதிமான் என்கிறதான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உறுதியா சொல்றாரு. ஆபிரகாம் கிரியைகளினாலே அல்ல. ஏன்னா இந்த உலகம் எதை நம்பிட்டு இருக்குன்னா, கிரியை நம்புது. உலகம் முழுவதும் சுற்றி பார்த்தால் இன்றைக்கு உலகம் என்ன சொல்லுதுன்னா, கிரியையை தான் பேசுது. ஏன்? ரோமன் கத்தோலிக்க பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கிரியையை பத்தி தான் பேசுது, கிரியையை பத்தி தான் பேசுது. என்ன சொல்லுது? தேவனுக்காக கொரிகை செய்ய வேண்டும். யாக்கோபுடைய புஸ்தகத்தை புடிச்சுக்கிறாங்க. என்ன சொல்றாரு யாக்கோபு? ஒருத்தன் குளிரா இருந்தா அவனுக்கு ட்ரெஸ்ஸை கொடு, பசியா இருந்தா ஆகாரத்தை கொடுன்னு யாக்கோபு சொல்றாரு. அதன் மூலமாக ரட்சிப்பு அப்படிங்கறதுதான் இன்றைய அளவும் உலகத்தினுடைய ரோமன் கத்தோலிக்க மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியம். கிரியைகள், நற்கிரியைகள், செருப்பு இல்லாம நடந்து போகக்கூடியதான காரியம்,
அடுத்தது புனித இடங்களுக்கு போகக்கூடிய காரியம், அடுத்தது நற்கிரிகளை செய்யக்கூடிய காரியம். இது கிறிஸ்துவத்துல மாத்திரமல்ல, இந்துக்கிட்ட இருக்கு, சீக்கியர்கள்ட்ட இருக்கு, புத்தர்கிட்ட இருக்கு, ஜெயினல்ட்ட இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லா இருதயத்திலையும் தேவன் இயற்கையாகவே தொண்டு செய்ய வேண்டும், கிரியை செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை வச்சிருக்கிறாரு. அதை பிசாசு திசை திருப்பி என்ன பண்றான்னா, உன் கிரியை மூலமாக ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லுகிறாங்க. அதான் முக்கியமான காரியத்தை பவுல் சொல்றாரு. 100% உன்னை நீதிமானாக்கி கொள்ள முடியாது. 100% உடைய கிரிகளினால் நீ நீதிமானாக்கப்படவும் முடியாது. ஒரே ஒரு வழிதான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாம் விசுவாசித்தது போல நீ காணாமல் அவர் விசுவாசிக்கும் பொழுது நீதிமானாக்கப்படுகிறாய் என்கிற காரியத்தை 4ஆம் அதிகாரத்துல நீண்ட காரியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தின் காரியத்தை எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. விசுவாசம். அதனாலதான் முதல் அதிகாரத்துல புறஜாதி மக்களுடைய பாவம், 2ஆம் அதிகாரத்துல யூதருடைய பாவம், 3ஆம் அதிகாரத்துல எல்லாருமே பாவிகள் என்று சொல்லுகிறார். ஏன்னா யூதன் புறஜாதி மக்கள் சொல்ல முடியும், பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 24 பாவங்களை காண்பிக்கிறார். 2ஆம் அதிகாரத்துல யூதர்கள் நான் பாவி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் வாழ்க்கையில செய்ததான 4 விதமான காரியங்களை என்ன சொல்றான்? நியாயப்பிரமாணத்தை விட்டுட்ட, அடுத்த தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை கெடுத்துட்ட, விருத்த சேதனன்னு சொல்லி சரீரத்துல விருத்த சேதனம் பண்ணாலும் நீ இன்னும் சரீரத்துல, அதாவது உன்னுடைய இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்படல, நீ மத்தவனை குற்றவாளின்னு சொல்ற, நீனே ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீ திருடக்கூடாதுன்னு சொல்லி நீ திருடுறன்னு சொல்றாரு. நீ விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீ விக்கிரக ஆராதனை செய்யற. நீ கோயில கொள்ளடிக்க கூடாது, நீ கோயில கொள்ளடிக்கிற. அதெல்லாம் அந்த 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப விளக்கமா எழுதுறத நம்ம பார்க்க முடியும். சரி, அப்போ 4ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 2 பேரையும் கொண்டு வந்து இணைக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆபிரகாம் இடையிலே நிறுத்தி வலது பக்கத்துல யூதனையும் இடது பக்கத்துல புறஜாதி மனுஷனை நிறுத்தி சொல்றாரு, புறஜாதி மனுஷனே நீ ஆபிரகாமை பாரு, யூதனே நீ ஆபிரகாமை பாரு. நீ ரட்சிக்கப்படணும்னா ஆபிரகாம் விசுவாசித்தது போல நீ விசுவாசிக்கணும். ஏன் ஆபிரகாம்? நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் ஆபிரகாமை நிறுத்தினாரு? ஏன் நோவாவை நிறுத்தல? ஏன் ஈசாக்க நிறுத்தல? ஏன் யாக்கோபை நிறுத்தலன்னா உற்று பார்த்தோமானால் ஆபிரகாமுடைய வாழ்க்கை பாதி வாழ்க்கை புறஜாதி மனுஷன், அவனுடைய அடுத்த பாதி வாழ்க்கை அவன் ஒரு யூதன் என்பதை பார்க்கிறோம். முதல் 75 வருடங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் புறஜாதி மனுஷன். அதனாலதான் ஆபிரகாமை கொண்டு வந்து அந்த புறஜாதி மக்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். அடுத்து அவனுடைய வாழ்ந்த காலங்கள் அவன் ஆண்டவருக்காக கானான் தேசத்துல வாழ்ந்ததான வாழ்க்கை ஒரு யூத வாழ்க்கை. அதனாலதான் யூதனை கொண்டு வந்து யூதனுக்கு முன்பாக ஆபிரகாமை நிறுத்துகிறதையும் பார்க்கிறோம். அப்ப புரிஞ்சிருக்கோம். 5ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம திரும்ப வரோம். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த 5ஆம் அதிகாரத்துல 2 ஆதாம பேசுறார். முதல் ஆதாம் அவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் ஆதாமுடைய காரியத்தை சொல்றாரு ஆண்டவர். 1ஆம் ஆதாம் அவன் எப்படிப்பட்டவன்? அவன் சிருஷ்டிக்கப்பட்டதான காரியம், தேவன் அவனுக்கு கொடுத்ததான மகத்துவங்கள், தேவன் தம்மை போல தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியாக மனிதனை படைத்தார் அப்படிங்கிற அந்த காரியத்தை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 1ஆம் ஆதாம் அவனுடைய காரியத்தையும் அவனுடைய மீறுதலையும் சொன்னார். அவங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஆதாம் பாவம் செய்வான் என்று தேவன் படைத்தாரா? நோ, ஆதாம் பாவம் செய்வான் என்று தேவன் படைக்கவில்லை. அவனை 100% தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படிதான் படைத்தார். ஆனால் ஒருவேளை அவன் பாவம் செய்வான் ஆனால் அவனுக்கு என்று ஒரு மீட்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் இதனுடைய திட்டம். அதுக்கு உதாரணம் என்னன்னா, பஸ்ஸுக்கு நல்ல டிரைவர் தான், ஆனா எல்லா டிரைவர் சீட்டுக்கும் பின்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும். அது போலதான் தேவன் ஏதோ ஒரு குறுகிய கண்ணோட்டம் உடையவர் அல்ல. அவருக்கு பூமியோட நிலைமை தெரியும், ஆகாய விருவி என்பது என்ன என்பது தெரியும், ஜலம் என்பது என்ன என்பது தெரியும், விழுந்து போன தூதர்கள் என்ன என்பது தெரியும், அவங்களை கொண்டு போய் எங்க வச்சிருக்கிற என்பது தெரியும். ஒருவேளை அவருடைய இன்ஃபுளுன்ஸ்னால ஒருவேளை தவறினால் இவனை விட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே தேவன் ஒரு மீட்பின் திட்டத்தையும் கர்த்தர் வைத்திருந்தார் என்பதை பார்க்க முடியும். அதனால ஒரு நாளும் மனிதன் பாவம் செய்து விடுவான் என்பது ஆண்டவர் ஏற்கனவே தெரியும். அவன் பாவம் செய்கிற நிலையில தான். நோ, அப்படி அல்ல. தேவன் அதனாலதான் வேதம் சொல்லுகிற தெளிவாக தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படி மனிதனை படைத்தார். 100% அவன் பாவம் செய்வதற்கு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் தேவன் அவனை படைத்திருந்தார் என்பதை பார்க்கிறோம். அப்போ ஏமாற்றப்பட்டான், அவன் சத்ருவினாலே ஏமாந்து தோற்கடிக்கப்பட்டான் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்துல இந்த 2 ஆதாம சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா,
போய் 1ஆம் அதிகாரத்துல கூட்டு வர்றாரு. புறஜாதி மக்களே, நீ யார் தெரியுமா? நீயும் இந்த 1ஆம் ஆதாமின் வழியாக வந்த மனுஷன். யூதனை போய் கூட்டு வந்து சொல்றாரு, யூதனை நீ யார் தெரியுமா? இந்த ஆதாமின் முதல் ஆதாம், இவன் மூலமா வந்த ஆளுதான் நீ யாரு? நீயும் பாவிதான் என்பதை சொல்லி அந்த இடத்துல தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் வழியாக வந்ததான இயேசுவை 2ஆம் ஆதாமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 5ஆம் அதிகாரத்துல காண்பிக்கிற. 4ஆம் அதிகாரத்துல விசுவாசம் உனக்கு இருக்கு, அதை கொண்டு வந்து யார் மேல வைக்கணும்னா, எங்க கொண்டு வந்து வைக்க போற, யார் மேல நீ வைக்க போற அப்படிங்கிற யார் மேலதான் நீ வைக்கணும், அந்த விசுவாசம் யார் மேல வச்சா நீ நீதிமானாக்கப்படுவா என்கிற காரியத்தை 5ஆம் அதிகாரத்துல தீர்வாக எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. அப்பதான் அந்த 2ஆம் ஆதாம், அதுலதான் சொல்றாரு, இந்த 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்ஹெரிட்டட் சின், ஆதாமின் வழியாய் வரக்கூடிய பாவம். அந்த 5ஆம் அதிகாரத்துல தீர்வையும் சொல்றார். 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு என்கிறதை சொல்லுகிறார். 1ஆம் ஆதாம் மண்ணிலிருந்து வந்தவர், 2ஆம் ஆதாம் வானத்திலிருந்து வந்தவர் என்கிற ஒரு பெரிய 2 பேருக்கும் இடையே இருக்கக்கூடியதான காரியத்தை நீண்ட தூரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் 5ஆம் அதிகாரத்துல எழுதுகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப கவனிக்கிறோம் என்னன்னா, இந்த 7ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லி நான் முடிக்கிறேன். 6ஆம் அதிகாரத்துக்குள்ள வருகிற பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 6ஆம் அதிகாரமும் 1ஆம் அதிகாரத்தோடு கூட நேரடியான தொடர்புடையது என்பதை பார்க்கிறோம். இங்கதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த நீதிமான் ஆக்கப்படக்கூடிய காரியத்தையும் மனிதனுடைய வாழ்க்கையில அவர் பரிசுத்தமாக்குதல், அதாவது பரிசுத்தமாகுதல், நீதி காக்கப்பட்டது என்கிற நிலைமையில 6ஆம் அதிகாரத்துக்குள்ளாக தேவன் ஒரு காரியத்தை, அதாவது புறஜாதி மக்களுடைய மீட்பை அங்கே நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் 6ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றதுன்னா, ஆகையால் என்ன சொல்வோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமோ? கூடாதே, இனி அதுல எப்படி பிழைப்போம்? அப்ப என்ன சொல்றேன்னா, 6ஆம் அதிகாரத்துல பாவம், அதுல இருந்து வரக்கூடியதான மீட்பையும் அங்கு சொல்லி முடிக்கிறத நாம பார்க்க முடிகிறது. இந்த அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த 6ஆம் அதிகாரத்துல நீ நீதிமானாக்கப்படணுமா, நீ சில காரியங்களை அறிந்திருக்கு. 3 காரியங்கள் சொல்றாரு. அறிந்து கொள்ள வேண்டும், எண்ணிக்கொள்ள வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற 3 காரியத்தின் மூலமாக ரட்சிப்பு. என்ன சொல்றாரு? அறிந்திருங்கள், எண்ணிக்கொள்ளுங்கள், ஒப்பு கொடுங்கள். இந்த 3 வார்த்தை மிக முக்கியமான வார்த்தையாக 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். புறஜாதி மக்களே, நீங்கள் அறிய வேண்டும். எதை? கர்த்தரையும் அவரை தேவன் மரித்தோரில் இருந்து அவரை உயிரோடு கூட எழுப்பினார் என்பதை நீ அறிய வேண்டும். எண்ணிக்கொள்ள வேண்டும். என்னத்தை? ஆண்டுடைய வார்த்தையில தான் நமக்கு மீட்பு இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது என்பதை நீ எண்ணிக்கொள்ள வேண்டும். 3வது ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னன்னா, நீ மீட்படைய வேண்டுமானால் முழுமையாக உன்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றார்? பழைய வாழ்க்கைக்கு மரித்து நீ புது மனிதனாக மாற வேண்டும். அதை எப்படி சொல்ல வர்றார் அப்படின்னா, ஞானஸ்தானத்தின் மூலமாக பழைய வாழ்க்கைக்கு நீ மரித்து ஒரு புது வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் 6ஆம் அதிகாரத்துல புறஜாதி மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்கிறதை சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரத்துல நம்ம முடிக்கலாம். 7ஆம் அதிகாரத்துல யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சு தொங்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாளும் அந்த நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள. அதனாலதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, நானே நியாயப்பிரமாணத்துல வாழ்ந்த ஆளுதாயா. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் எதை செய்ய நினைக்கிறேனோ அதை என்னால செய்ய முடியல, நான் எதை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேனோ அதை நான் செய்யறேன். காரணம், எனக்குள்ள ஒரு பாவ பிரமாணம் இருக்கிறது. நியாய பிரமாணம் வெளியில இருக்கு, ஆனா என் உள்ளத்துக்குள்ள பாவ பிரமாணம் இருக்கிறது. நான் வெளியில தேவனுடைய நியாய பிரமாணத்தை நான் பார்க்கிறேன், அந்த நியாய பிரமாணத்தை உள்ள கொண்டு போகும் பொழுது அந்த பாவ பிரமாணம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அதை ஏற்றுக்கொள்ள விடாமல் அதை தடை செய்வது மாத்திரமல்ல, இந்த பாவ பிரமாணம் நியாய பிரமாணத்தை விட மேலா இருக்கிறதுனால என்னால மேற்கொள்ளவே முடியலன்னு சொல்றாரு. ஆனா நியாய பிரமாணம் எதற்கு கொடுக்கப்பட்டது? ஏன் கொடுத்தாருன்னா, மனிதனுக்கு இதுதான் பாவம் என்பதை அவன் உணரும்படியாக, அறியும்படியாக தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? புரிந்து கொள்ள வேண்டும், பழைய ஏற்பாட்டிலே பாவங்கள் மூடப்பட்டதை ஒழிய மன்னிக்கப்படவில்லை. அப்ப பழைய ஏற்பாட்டுல ஒரு மனிதன் பாவம் செய்கிற பொழுது நியாயப்பிரமாணம் சொல்லும், நீ செய்யற தப்பு செய்யற, செய்யாதன்னு சொல்லும். ஆனா அவனுடைய உள்ளத்தையே வச்சிரும்.
அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதை மீறிட்டு இல்ல, சரி ஒரு பலியை செலுத்துன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல லேவியர் ஆகமத்துல ஒரு 5 விதமான பலிகளை அறிமுகப்படுத்தி அவங்கள பாதுகாத்து கொண்டே இருந்தார் அழிக்காம. அப்போ இந்த 7ஆம் அதிகாரத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, நியாயப்பிரமாணம் 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 சொல்லி கொண்டிருக்கிற யூதனே, உன்னை போல நானும் யூதன் தான். நீ எப்படி நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீனும் போராடுனியோ அது போல நானும் போராடினேன். ஆனா என்னால முடியலப்பா, நான் தோற்று போனேன். ஏன்னா எனக்குள்ள இருந்த பாவ பிரமாணம் அப்படியாக இருந்தது என்று பவுல் தன்னையே காண்பித்து அப்பதான் என்ன கொண்டு வர்றாருன்னா, பாவ பிரமாணம் நியாயப்பிரமாணம் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் ஒரு பிரமாணத்தை வச்சிருந்தா, அது தேவ பிரமாணம். அதுதான் என்னன்னா, மீட்பின் வலிமையாக பலியாக இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார் என்பதை அங்கே அவர் காண்பித்து முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ 2 பேரையும் எப்படியாவது முக்கி எடுத்து பரிசுத்தாவுடைய கையில ஒப்பு கொடுக்கணுங்கிறதான் பவுலுடைய சித்தம். அதனாலதான் 8ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை அவர் காண்பிக்கிறார். நம்ம இதோட முடிப்போம். இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் நாளைக்கு முடிஞ்சா அல்லது அடுத்த வாரங்கள்ல நம்ம காரியங்களை கவனிக்கலாம். நான் கொஞ்சம் வேகமா போன மாதிரி தெரியுதாலும் ஸ்தோத்திரம். நீங்க அதை மறுபடியும் வாசிப்பா, இந்த கண்ணோட்டத்துல இருந்து வாசித்து பாருங்க. இந்த 8 அதிகாரத்தினுடைய தலைப்புல வாசித்து பாத்தீங்கன்னா 100% உங்களுக்கு புரியும். அதுக்கு அந்த நேரத்துல வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் நீங்க கேட்கலாம். இந்த ரோமர் புஸ்தகத்தை சரியா படிக்கல அப்படின்னா நம்மளை கொண்டு போய் வேற ஒரு திசையில, ஏன்னா இந்த ரோமர் புஸ்தகத்தை சரியா விளங்கி கொள்ளாமல் தான் துருபதேசத்தை கொண்டு வந்தாங்க. ஃப்ரீ டெஸ்டினேஷன் ஒண்ணு இருக்கு, கேல்வினுடைய கொள்கை இருக்கிறது, முன்குறிக்கப்பட்டவர்களால் ரட்சிக்கப்படுவார்கள், அதெல்லாம் இங்க இருந்து வந்ததுதான். அதெல்லாம் நாட்கள் நம்ம கவனிக்கலாம். சோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 7 அதிகாரத்தை நம்ம கவனிச்சிருக்கிறோம். மீதமுள்ள காரியங்களை நம்ம இன்னொரு வகுப்பை நம்ம எடுத்து கொள்ளலாம். அன்மியூட் பண்ணி பேசுங்க ஐயா, தினகரன் அன்மியூட் பண்ணி பேசுங்க. இல்ல 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 அது முழு இஸ்ரவேல் ஜனங்களை தான் சொல்றாரு. முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் இதுதான் சொல்றாரு. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஓசியா புஸ்தகம் சொல்லும் திருக்குராஜ்யன்னு சொல்லாம இஸ்ரேல்னு சொல்லும், எப்ராஹிம்னு சொல்லும். சோ அது போல யூத கோத்திரம் மாத்திரம் அல்ல, இது முழு இஸ்ரவேல் ஜனங்களும். பொதுவா பவுலுடைய பார்வையில் உலகத்தை 2ஆவே பிரிக்கிறார். ஒண்ணு யூதன் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள், 2வது புறஜாதி. அவருடைய பார்வையில் அவ்வளவுதான். புறஜாதி மக்களா இருந்தாலும் உனக்கு ரட்சிப்பு தேவை, யூதனாலும் உனக்கு ரட்சிப்பு. 2 பேரையும் அவருடைய பார்வையில ரெண்டே பார்வை தான். ஒண்ணு நியாய பிரமாணத்தை கை கொண்டதான யூதன், இன்னொரு பக்கம் உலகத்தினுடைய பாரம்பரியங்களை கை கொண்டதான புறஜாதி மக்கள். இப்ப 2 பேரும் என்ன சொல்ல வரானா, புறஜாதி மக்கள் என்ன சொல்றான் தெரியுங்களா, எப்பா உனக்கு நியாய பிரமாணம் இருக்கா, எனக்கும் பண்டிகை இருக்கு, எனக்கும் கொள்கை இருக்கு, எனக்கும் திட்டம் இருக்கு, ஏன்னா நானே இதனால ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு அவனுடைய கான்செப்ட சொல்றான். இப்ப இந்து மதம் என்ன சொல்லு தெரியுங்களா, எனக்கு ரட்சிப்பு இருக்கு, எப்படி நீ நல்லதே பாரு, நல்லதே பேசு, நல்லதே கேளு, உனக்கு ரட்சிப்பு. இஸ்லாம் என்ன சொல்லுது, இஸ்லாம் 5 வேளை நீ தொழுகை செஞ்ச உனக்கு ரட்சிப்புன்னு சொல்லுது. புத்த மதம் என்ன சொல்லுது, புத்த மதம் என்ன ஆசையை திறந்துட்டு உனக்கு ரட்சிப்பு என்ன சொல்லுது, அகமாசப்படி திகம்பரா சுவேதம்பரான்னு 2 காரியம் இருக்கு, எதுலையாவது உன்னை இணைத்துக்கொள் நீ ரட்சிக்கப்படுன்னு சொல்லுது. சீக்கிய மதம் என்ன சொல்லுது, கடவுளுக்கு உருவத்துல எல்லாம் கிடையாது, நீ ஆதிகிரன், அதாவது கடவுளுடைய பெயரை சத்நாம் என்கிற பெயரை நீ உச்சரித்து கொண்டே இரு, நீ ரட்சிக்க பாப்போ. எல்லாருமே சொல்றான். இப்ப யூதன் சொல்றான் நீ நியாய பிரமாணத்துல ரட்சிப்புன்னு சொல்றான், புறஜாதி மனுஷன் சொல்றான் எங்களுக்கு இருக்குன்னு சொல்றான். அதுக்குதான் பவுல் சொல்றாரு, நீ யூதனா இருந்து நியாய பிரமாணத்தை வச்சு இருந்தாலும் நீ புறஜானாலும் ஒருவனுக்கு ரட்சிப்புல இயேசு ஒருவர் தான் ரட்சிக்க முடியும் என்பதை தான் இந்த ரோமர் புஸ்தகத்துல மிக தெளிவாக எழுதுகிறார். அதைதான் நம்ம கவனிக்கணும். மத்தேயு எழுதும்போது யூதர்களுக்கு எழுதி, மார்க் எழுதும்போது ரோமர்களுக்கு எழுதி, லூக்கா எழுதும்போது கிரேக்கர்களுக்கு எழுதி முடிச்சுட்டு போறாங்க. ஆனா இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தையும் ஒரே புஸ்தகமாக கொண்டு வந்து கொடுத்தவர் பவுல். ஏன்னா எல்லாரும் படிச்சு ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு மிக தெளிவாக இதை வாசா எவனும் சொல்ல, நான் பாவிலன்னு சொல்ல முடியாது. முதல் அதிகாரத்தை வாசாலே சொல்லுவோம், ஆமா 2 ஆமா நான் பாவி என்று சொல்ல முடியும். அந்த காரியத்தை தெளிவாக எழுதி அதோடு மாத்திரம் இருக்கு. அந்த ரட்சிப்பு அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை பவுல் விசுவாசத்தின் வழியாக ஆபிரகாம் மூலமா கொண்டு வர்றார் என்பதை பார்க்க. அதனால நான் அழகா சொன்னேன், 2 பேருக்கு ஆபிரகாம சொருகி பாரு கேள்விகள். ஓகே, சம்மரி ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இப்போ இந்த 7 அதிகாரம் சொல்லி இருக்கும் பொழுது
நீங்க பேசுறது கேட்கல, கொஞ்சம் தெளிவா பேசுங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்க. எதுவும் கேட்கல சிஸ்டர், கொஞ்சம் தெளிவா. நியாயப்பிரமாணத்தை பத்தி இப்ப எல்லாமே சொன்னீங்கல்ல பாஸ்டர். ம். சரி, உங்களுடைய கேள்வி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜா போடுங்க. ஒரு வாய்ஸ் மெசேஜா போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 11 எதிர்காலத்துல யூதர்களுக்கு மீட்பு இருக்குன்னு சொல்றாரு. 11 என்ன சொல்றாருன்னா, நானும் ஒரு யூதன் தான். ஒரு சொல்லி முடிக்கிறேன். 11 என்ன சொல்றாருன்னா, எதிர்காலத்துல யூதர்களுக்கு மீட்பு. அதை எங்க கொண்டு வர்றாருன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 1,44,000 பேருக்கு மீட்பு, அது வரைக்கும் கொண்டு வர்றாரு பவுல். ஓகே, உங்களுக்கு சொல்றேன். நான் கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சதுனால 13 வந்து குடும்பத்துக்கு ஊழியம் செய்யணும், தேசத்துக்கு ஊழியம் செய்யணும். 13ஆம் அதிகாரம் தேசத்துக்கு செய்ய வேண்டிய ஊழியம். 13ஆம் அதிகாரம் தேசத்துக்கு செய்ய வேண்டியதான ஊழியம். குடும்பம், அரசாங்கம், திருச்சபை கர்த்தர் நியமித்தது. ஆமா, தேவன் எங்கு கொண்டு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற தலைப்பு சொல்றாங்க. ஓகே, 13ஆம் அதிகாரம் தேவனுக்கு ஊழியம் செய்யணும். அந்த இது வந்துச்சு. ஓரளவு தெளிவு இருக்கா? தெளிவு வந்து 7 அதிகாரம் வரைக்கும் தெளிவு வந்துச்சா உங்களுக்கு? பரவாயில்லையா? வெகு தெளிவாக இருக்கிறது பாஸ்டர். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஐயா, தேங்க்யூ சோ மச். நான் கன்வியூ பண்ண நினைச்சாலும் என் செல் கன்வியூ பண்ணாது, முடிஞ்சு போச்சு. 2 GB. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ வெரி மச் பாஸ்டர். பிதாவாகிய தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், தேற்றவாளராகிய பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். சுவாமி, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். மிகுந்த பாரம், மிகுந்த தரிசனம், மிகுந்த ஆவல், மிகுந்த பசி, இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு கர்த்தாவே இன்னைக்கு இணைப்புல இணைந்து, லேட்டானாலும் கர்த்தாவே இணைந்து வந்த நம்முடைய பிள்ளைகளை இன்னைக்கு கற்றுக்கொள்ளுக்கு, ஜாதிகளுக்கு, கோத்திரங்களுக்கு, தேசங்களுக்கு, தேசாதி தேசங்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இன்னைக்கு படித்ததை மறுபடியும் ஆராய்ந்து இன்னும் சுவாமி ஆழமான காரியங்களை கற்று ஜனங்களுக்கு சபைகளில பைபிள் எடுக்க வரப்போற மக்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். கனமும் மகிமையும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.